பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் அமைந்தால் நாட்டின் 4 மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலின் வெற்றியை மோடி 2.0 என குறிப்பிட்டதை போன்று இம்முறை மோடி 3.0 என குறிப்பிட்டு பேசியுள்ள அவர் 303 இடங்களில் பாஜக வெற்றி பெறும் எனவும் கணித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி அளித்திருந்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி மீது எந்தவித தனிப்பட்ட கோபமும் இல்லை எனவும் இம்முறை பாஜக 303 இடங்களில் வெற்றி பெறும் எனவும் மோடி 3.0 அரசின் தொடக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என நினைக்கிறேன். நாட்டின் ஆற்றல் மற்றும் இயற்கை வளங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படும். மாநிலங்களில் நிதி சுயாட்சியை குறைக்கும் முயற்சிகள் எடுக்கப்படலாம் என நினைக்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் மாநிலத்தின் நிதி ஆதாரங்களாக இருப்பவை எரிபொருள், மதுபானம், நிலம் ஆகியவைதான் என குறிப்பிட்ட அவர், ஜிஎஸ்டியின் கீழ் பெட்ரோல் மற்றும் டீசல் கொண்டுவரப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எனவும் கூறியுள்ளார். தற்போது பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரிக்குள் கொண்டுவர வேண்டும் என்பது தொழில்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. இது மாநிலத்தின் வருவாயில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் மாநில அரசு இதற்கு எதிரானவை. ஆனால் ஜிஎஸ்டியின் கீழ் பெட்ரோல், டீசல் கொண்டுவரப்பட்டால் மத்திய அரசின் வரி பகிர்வை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலை மாநிலங்களுக்கு ஏற்படும். தற்போது அதிகபட்ச ஜிஎஸ்டி வரி 28% ஆகும். எரிபொருட்களுக்கு இந்த வரி விதிக்கப்பட்டால் அது இதைவிட கூடுதலாக இருக்கும். மேலும் நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மையில் விதிமுறைகளை கடுமையாக்கி மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வை குறைக்கலாம். இதன் மூலம் வரவு செலவு திட்டத்தில் மாநிலங்கள் கடன் வாங்குவது கடுமையாக்கப்படும். சர்வதேச நாடுகளின் ஆக்கிரமிப்பு பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் இந்தியாவின் நிலைத்தன்மை உயரும் என்றும் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் பிரச்சார வியூகங்களை வகுத்தவர் பிரசாந்த் கிஷோர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.